நான் சிவனேன்னு நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன திரும்புன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் கூப்பிட்டு, நீங்கள் ஒரு கேரக்டரை உங்களை விட்டா வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. நான் கேட்டேன், அப்படிப்பட்ட கேரக்டர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். சரியான ஃப்ராடு கேரக்டர் அப்படின்னாப்புல. என்னடா அது, ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு ஃப்ராடு மாதிரி தெரியுதா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை சார் இந்த கேரக்டர் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னவர் இந்த டைரக்டர் குமரன் அவர்கள். அவருக்கு முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எம்டி, மிஸ்ஸஸ் எம்டி, மெயினாக ராதா மேம், இவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குமரன் சார் வந்து வேணால் என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், பட் இவங்கெல்லாம் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்காது. அந்த கேரக்டர் கிடச்சதுனால தான் எனக்கு நடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா நடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த மேடையில் நான் டைரக்டருக்கு விருது வாங்கலை, நடிப்புக்காக வாங்கிருக்கீங்க. அது வந்து காமெடி நடிகனா, ஆமா, பாடி லாங்குவேஜ் நீங்க பண்றது, நீங்க பேசுற விதம் எல்லாமே வந்து டோட்டலா டிஃபரெண்டா வேற மாதிரி இருக்கும் சார். டெஃபினட்டா அந்த டாலண்ட் உங்ககிட்ட அவர் ஃபைண்ட் பண்ணிருக்காரு. அதை கண்டுபிடிச்சவர் அவர்தான். அதுதான். ஆமா,